கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். என்னால் கர்த்தருடைய பலனே நம்முடைய பங்காய் இருக்கிறது. அவரே நம்மளுடைய பொக்கிஷமாய், அவரே நம்முடைய பாதுகாப்பாய் இருக்கிறபடியால் நமக்கு ஒரு குறைவும் இருக்க உரிமை இல்லை. இதுதான் நம்மளுடைய பங்கு. இதை தெரிந்தவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் யாவையும் அற்புதமாய் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாய் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக வருகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் யாவையும் செய்து முடித்தபடியால் இந்த நாட்கள்ல உலகம் எங்கும் இருளாய் இருந்தாலும் என் தேவன் எங்களுக்குள்ள வெளிச்சமாய் இருந்து எங்களை வெளிச்சத்தின் பாதையில நடத்துகிற கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களோட பேசுவீராக. ஆண்டவரே, அடியனை உடைய பிரசனத்துக்குள்ள மறைத்து உம் வார்த்தை நீர் என்னை வைத்து பேசும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய ஞானமும் உங்களுடைய பிரசனமும் இந்த வார்த்தை மூலியமாக வெளிப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே விசுவாசம் பெருகட்டும், அற்புதம் காணப்படட்டும். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்து தடைப்படாதுன்னு போல நாட்கள் உங்களுடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில அற்புதத்தை கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கூட உங்களுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாள்ல உங்களோடு நான் பேச இருக்கணும்னு ஆசைப்படுகிறது. How to produce your miracles. உங்களுடைய அற்புதத்தை எப்படி உங்களால உண்டாக்க முடியும்? சிவன் சொல்லுகிறேன், அற்புதம் என்பது கர்த்தர் என்னோட இருந்து எனக்குள்ள இருந்து கிரியை செய்யும் போது வருகிற செயல்தான் அற்புதம். ஆமென். அவர் எனக்குள்ள இருந்து என்னை வைத்து செயல்படுகிற காரியம் தான் அற்புதம். இந்த நாட்கள்ல ஒரு அற்புதத்தின் வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து செல்ல வேண்டும் என்றால் என்னெல்லாம் நான் செயல்படணும், என்னெல்லாம் தேவைப்படுகிறது பார்க்க ஆசைப்படுகிறேன். இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபேமஸ் கோட், ஃபேமஸ் பேசப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ஆள் ரோட்டுக்கு வெளியில நின்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ போலீஸ்லாம் எல்லாரும் திட்டு வெளியில உள்ள அமைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். யாரும் வெளில நிற்கக்கூடாது, உள்ள போங்க உள்ள போங்கன்னு. அப்போ இந்த நபரை பார்த்து போலீஸ்காரன் சொன்னானா உள்ள போங்க அப்படின்னு. உள்ள போங்கன்னு சொல்லும் போது இவன் சொன்னானா, கொரோனாவாது ஏதாவது நான் உள்ள போய் சாவுறதோட இங்கேயே இருந்து சாவேன், என் வீட்டுக்குள்ள போக முடியாது. ஏன்னா பல வருஷங்களா ஒரு கொரோனாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதோட என்னால ரொம்ப நேரம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. பேசாம இந்த நோயாலேயே செத்து போயிடுறேன். நீங்க அநேக பேருக்கு இந்த நோயினால வீட்டுல இருக்கிறதே ஒரு பெரிய துன்பமா இருக்குது. சொல்றேன், தேவனுடைய அன்புனால நீங்க நடத்தப்படுவீங்க என்றால் எல்லா நிலைமைகளும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்படும். நாட்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். உங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு ஒருவரை மாற்றி அன்பு செலுத்துங்க, நேசிங்க, கர்த்தருடைய அன்பை பிரதிபலிங்க. நான் நம்புகிறேன் இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மளை அவருடைய அன்புனால இடை கட்டி நம்முடைய குடும்பத்தை இன்னும் நெருக்க செய்கிறார். ஆமென். சந்தோஷமா இருங்க. உலகத்தானுக்கு தான் என்னுடைய பொண்டாட்டியை பார்த்தா புருஷனை பார்த்தா வெறுப்பு வரும். ஆனா என் பொண்டாட்டி என் புருஷனை பார்த்தா ஆண்டவருக்குள்ள இருக்கிறபடியால என்னுடைய அன்பு வழிந்தோடணும். என் பிள்ளைகளை பார்க்கும்போது தேவனுடைய அன்பு வழிந்தோடணும். இந்த நாட்கள்ல கர்த்தரே கொடுத்த லீவை என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க, ஞானமா இருங்க. ஆமென். வார்த்தைக்குள்ள போலாம். யோவான் 11:4. இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். லாசரு மரித்து போன ஒரு காரியம். இயேசு என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இல்லாமல் இது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அந்த நாட்கள்ல கூட சொல்றேன், எல்லா இடத்துலயும் நிறைய பேசப்படுகிற ஒரு வார்த்தை 2020 நான் நம்புகிறேன் நிறைய பேசப்பட்ட ஒரு வார்த்தைலாம் கொரோனாவா தான் இருக்கும் நினைக்கிறேன். மூச்சுக்கு மூச்சு கொரோனா கொரோனான்னு சொல்லுகிறேன். கொரோனாக்கு இல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்தை. இயேசுவின் நாமத்தை சொன்னால் சகல நாமங்களும் மண்டிட்டு தான் வரும். இந்த கொரோனாக்கும் விதிவிலக்கல்ல. நாட்கள்ல இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். இயேசு சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதல்ல, இந்த வியாதி தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்கு ஏதுவானதா. சொல்லுகிறேன், லாசருடைய சூழ்நிலையை, மரண சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இந்த சூழ்நிலை, உலகத்துல காணப்படுகிற இந்த சூழ்நிலை, எவ்வளவு பயத்தை கொண்டு வருகிற இந்த சூழ்நிலை மரணத்துக்கு எதுவானதல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கு எதுவானது ஒரு காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த தேவனுடைய நாமத்தை பிடித்துக் கொண்டு இருந்தால் போதும், அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிறத கண்கூடாய் பார்க்க போகும். நிறைய பேர் என்னென்னமோ யோசிக்கிறாங்க, ஐயோ அடுத்த 4 மாசம் போயிருச்சு, 6 மாசம் போயிருச்சு, ஏன் சில பேர் நவம்பர் வரைக்கும் வாழ்க்கை போயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏய், கர்த்தர் இருக்கிறபடியால என் வாழ்க்கையில எந்த நாளும் வீணாய் போக உரிமை இல்லை. அவருடைய பிரசனம், அவருடைய மகிமை என்னை சகலத்தையும் நன்மையாய் நடத்த வல்லமை உள்ளதாய். ஆமென். இந்த வியாதி நான் படுத்துக் கொண்டிருக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு, கர்த்தனோட இடப்பட்டது போல இருந்துச்சு. இந்த வியாதி மரணத்துக்கு எதுவானதல்ல, இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாய் காணப்படுகிறது. சில பேர்லாம் கேட்கிறாங்க, பாஸ்டர் இதோடைய எண்ட் என்ன, இது எப்படி இருக்க போது? ஹே, எனக்கு ஒண்ணு தெரியும், சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடியும். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடியும். For I know he has plans for me, plans to prosper me, not to harm me. எனக்கு நன்மையான முடிவுகளை வைத்திருக்கிறார், தீமையானது அல்ல. அது நம்பிக்கையான ஒரு முடிவு. ஆமென். வருஷத்துல நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல சொல்லுகிறேன், இருளாய் வழி தெரியாமல் இருக்கிற அந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது மரணத்துக்கு எதுவானது இல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவானது. உங்க வாழ்க்கையில அவருடைய நாமம் மகிமையாக உயர்த்தப்பட போகுது. சபையை எழுப்பி பிரகாசி. சொல்றேன், இது மோசமான நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு மனித குலத்துக்கே ஒரு ஏதுவான ஒரு பிரச்சனை என்னன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கையை மாத்திப்போம். ஒரு பச்சொந்தி போல இலெல்லாம் பச்சையா இருந்துச்சு, நம்மளும் பச்சையா மாறிடும். சபை இல்ல, ஆண்டவர் ஆராதிக்க முடியல அப்படின்னா சில நாட்கள் கொஞ்சம் வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஒரு 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் சில நாட்கள் கழிச்சு இந்த பழக்கத்துக்கு நம்ம பழகி போயிடுவோம். சொல்றேன், பழகி போயிடாதீங்க. தேவனுடைய ஆலயத்துல வந்து நான் ஆராதித்து நான் காத்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள் என்னுடைய பொக்கிஷத்து நாட்கள். ஆனா அது இல்லாமல் போகிறதுனால தேவன் இல்லைன்னு கர்த்தரை ஆராதிப்பது நான் நிறுத்தக்கூடாது, கர்த்தரை தேடுகிறத நான் நிறுத்தக்கூடாது. அவரை தேடுகிறவன் கண்டடைவான் போட்டிருக்கிறதே தவிர சபைக்கு வந்து தேடுகிறவன் கண்டடைவான் போடல. தேவனுக்காக இருக்க வேண்டிய தாக்கத்தை ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில உண்டாக்கி அவரை தேடிக்கொண்டிருங்க. அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிற அந்த சூழ்நிலையை தேவனுடைய நாமத்துக்கு ஏதுவான மகிமையான ஒரு சூழ்நிலையாய் மாற்ற வல்லமை உள்ளதாய் நாட்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். லாசருடைய சரீரத்துக்கு முன்பதாய், லாசருடைய மரணத்துக்கு முன்பதாய் கர்த்தர் பேசுகிற அதே வார்த்தை உங்களோட பேசுகிறாங்க. இது மரணத்துக்கு எதுவானதல்ல, இந்த நோய் மரணத்துக்கு எதுவான இல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன்னா பிசாசு தான் மரணத்தை கொண்டு வருவாங்க, ஆனா என் தேவனோ ஜீவனை கொண்டு வருகிறவர். அவர் உயிர் தெழுந்த தேவன். அவர் ஒரு நாளும் மனிதனை குழிக்குள்ள தள்ளி இருளுக்குள்ள அழிக்கிறவர் அல்ல. அவர் வெளிச்சத்தின் தேவன். மனித குலத்தை அவர் வெளிச்சத்துல நடத்த ஆசைப்படுகிறவர். நாட்கள்ல வெளிச்சத்தை தேடி ஆசைப்படுங்க. தயவு செய்து சொல்றேன், சபை இல்லைன்றதோட அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போயிடாதீங்க. அவரை தேடுகிறவர்களாய் காணப்படுங்க. எப்பயாவது இதெல்லாம் முடிஞ்சு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்துக்கலாம், அது என்ன அப்படின்னு இருந்துடாதீங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவரை தேட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜபிக்கவும் அவருடைய பிரசனத்தை தேட இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் பிரசனம் மட்டும்தான் என் சூழ்நிலைகள்ல காப்பாற்ற முடியும். எனக்கு இந்த நாட்கள் உண்மையா கத்து கொடுக்குறேன். நான் சொல்றேனே, அவர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி இன்னும் ஒரு விசை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்றதை இன்றும் ஒரு விசை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நினைப்பீங்க, ஊழியக்காரங்க சபை இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? ஹே, சபை இல்லைன்னா கூட வாழ முடியும். கர்த்தர் இல்லாமல் இருந்தால் தான் வாழ முடியாது. ஏனால் கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கிறார் என்று சபைக்கு அவர் நிரூபிக்கிற இன்னொரு நாட்கள் இது. ஊழியக்காரங்க மட்டும் விசுவாசிக்கும் தான், வேலை இல்ல, பணம் இல்ல, பிசினஸ் இல்ல, எல்லாம் இல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் இருக்கிறபடியால சகல காரியங்களும் அவருடைய செழிக்க செய்யும். நாட்கள்ல இந்த காரியம் மரணத்துக்கு எதுவானது, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவானது. முதலாவது காரியம் எனக்கு தெரிய வேண்டியது, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா, எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் நான் மிரக்கலை உண்டாக்கணும்னா, என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நான் உண்டாக்கணும்னு ஆசைப்படுகிறேன்னா, முதலாவது தெரிய வேண்டியது, என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையோ என்னை முடிவுக்கு எதுவாய் நடத்த முடியாது. அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாய் கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவார் என்று தெரிய வேண்டும். அது நிச்சயமாய் தெரிந்தால் ஒழிய எனக்கு அற்புதம் பிறக்காது.
ஆமென். ஏன்னா அற்புதமே எப்ப தெரியுமா? சாதாரண விஷயங்கள் மறித்து போய் வழியே இல்லைன்னு சொல்லும் போதுதான் அற்புதம் பர்த்தாகும். சூப்பர் நேச்சுரல் பர்த் ஒன்லி when there is no natural energy. நேச்சுரல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பூமியில, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள்ல எனக்கு பலனே இல்லை, என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஐயோ என் வாழ்க்கை எப்படின்னு தெரியலன்னு சொல்லும் போதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் என்னை உயர்த்தி அந்த இயற்கையின் பலனையே தோக்கடித்து எழுப்புகிறது தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நாட்கள்ல சொல்லுகிறேன். இயற்கையில பலவீனமாய் காணப்படுகிறாயா? இயற்கையின் உலகத்துல நான் என்ன பண்ண போறேன், காசுல சாப்பாடுல என்ன செய்ய போறேன்னு காணுகிறார்களா? கர்த்தரை பார்த்து சொல்லுகிறாரு, ஹே, நான் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறேன், உன்னையும் ஜெயத்தின் பிள்ளையாய் நான் வைத்திருக்கிறேன் மகளே மகனே, தைரியமாய். I want you to be a good hope and strength. Amen. இரண்டாவது காரியம் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது என்ன? sickness is not unto death. இந்த நோயானது, இந்த கொரோனா வைரஸ் ஆனது மரணத்துக்கு எதுவானது இல்லை. தேவனுடைய மகிமை. நான் நம்புறேன். 2 நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எனக்கு சில காரியம் ஆண்டு வெளிப்படுத்தினேன். ஒரு பெரிய சூறாவளி பார்த்தேன், ஒரு பெரிய காற்று பார்த்தேன். அந்த காற்று அடிக்கும் போதே ஒரு அனல் ஒரு நெருப்பு, அந்த காற்றும் நெருப்பும் சேர்ந்து அடித்து தள்ளி கொண்டு போறதை பார்த்தேன். அப்போ நான் கேட்ட, ஆண்டவரே என்ன ஒரு காரியத்தை காட்டுகிறது? ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறேன்னா, வரும் நாட்கள்ல என்னுடைய மகிமையின் பிரசனம் ஒரு சூறாவளி காற்றை போல என்னுடைய அக்கினியை கொண்டு இந்த பூமியை அப்படியே சுழலி it's going to cover the earth. அது அப்படியே பூமியை மூட போகிறது. என்னுடைய சபையை இன்னும் வல்லமை உள்ள சபையாய் நான் எடுத்து கட்ட போகிறேன் என்று கர்த்தர் நாட்கள் நான் நம்புகிறேன். இந்த கொரோனா நாட்கள்ல கர்த்தருடைய மகிமை ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. சபை இதுவரைக்கும் இல்லாத விதத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறது. ஆயத்தப்படுங்க. அமைதியா இருக்கிற நேரம் இல்ல. நீங்க கர்த்தரை சொல்றேன், இது ஒன்றும் புதுசான காரியம் இல்ல. தானியேல் காலத்துல நடந்ததுதான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலத்துல நடந்ததுதான். எல்லாருடைய காலத்துல, அவங்கவுங்க காலத்துல ஒவ்வொரு விதத்துல ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலைகள் வந்தபோது ஆண்டவரை விட்டு விலகி ஓடவில்லை, இன்னும் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். அது நிமித்தமாய் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. நாட்கள்ல ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலைகள் இந்த பூமி காணப்படும் போது, நீங்களும் நானும் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவருடைய மகிமை எல்லாம் குறைவுகளை நிறைவாய் மாற்ற வல்லமை உள்ளதா. ஆமென். இரண்டாவது காரியம், யோவான் 11:5 எடுங்க பார்க்கலாம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு இங்க பாருங்களேன், இயேசு லாசருவையும் மரியாளையும் மார்த்தாளையும் பயங்கரமா நேசிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறத கேட்டதுக்கு அப்புறம் கூட அவர் அங்கேதான் தங்குறாரு. நான் இதுக்கப்புறம் வரேன். சில நேரங்கள்ல நாட்கள்ல சில பேர் கேட்கிறாங்க, பாஸ்டர், உலகம் ஃபுல்லா இந்த நோய் பரவி இப்படி அநேக பேர் செத்து கொண்டு இருக்கிறார்களே, இயேசு எங்க, உங்க கடவுள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? நிறைய நாட்கள்ல இயேசு சும்மா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிச்சயம் உண்டு, அவர் சும்மா இருப்பதல்ல, ஏதோ ஒரு அற்புதத்தை எனக்காக உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல அவரே தேவன் என்று காண்பிக்க அவர் இந்த சூழ்நிலையை அவருடைய நன்மைக்கு எதுவாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து சொல்றேன், இயேசு சும்மா இருக்கிறார் மட்டும் நினைக்காதீங்க. அவர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழும்பி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லுது வசனம். என்னது? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் ஜீவனை பேசுறாருமா. உனக்காக எனக்காக அவர் ஜீவனை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் எப்படி சும்மா இருப்பார்? இந்த நாட்கள்ல இந்த கதையில பாத்தீங்கன்னா தெரியும், மார்த்தாள் மரியாள லாசரை நேசிக்கிறாரு. அவர் சிக்கா இருக்கிறத கேட்டதுக்கு அப்புறம் தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். 2 நாள் அங்கேயே தங்குறாரு. தங்கி இருக்கிறதுனால இயேசு கேட்டவரா? இல்லம்மா, ஒன்னு சொல்றேன், இந்த சூழ்நிலையை வச்சு இயேசுவை நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு காரியம் நடக்குது, அந்த காரியத்தை வச்சு உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது முடிவு வரைக்கும் காத்துருங்க. முடிவில் அவர் ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பார். சொல்லுகிறேன், எல்லா சூழ்நிலையிலும் முடியல அவர் என்ன நன்மைக்கு எதுவாய் மாற்றிருக்கிறார். அநேக நேரத்துல யோசித்திருக்க உண்டு, இந்த பிரச்சனை எப்ப ஆண்டவரே என்ன விட்ட முடியும், எப்போதான் இந்த பிரச்சனை விட்டா எழும்பி அழுது புலம்புற நாட்கள் உண்டு. நான் சொல்லிட்டா, அந்த பிரச்சனை உங்களை சாவடிக்கலனா இந்த பிரச்சனையை உங்களை சாவடிக்காது. ஏன்னா அந்த பிரச்சனையில விடுவித்த அதே தேவன் இந்த பிரச்சனையிலையும் விடுவித்து உன்னை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து, இது என் பிள்ளை, இது என் மகன், இது என் மகள் என்று அவர் பெருமை பாராட்ட வல்லவராயிருக்கிறார். ஆமென்.
தயவு செய்து அவர் சும்மா இருக்கிறார் நினைக்காதீங்க. இரண்டாவது அறிய வேண்டிய காரியம், அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் செயல்பாட்டில் இருக்கிற தேவன். அதுதான் அற்புதத்துக்கு ஒரு வித்தாய் காணப்படுகிறது. ஆமென். மூன்றாவது ஒரு காரியம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 11:7-10. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். பாருங்களேன், இங்க ஸ்ரீஸ்வரன் அவர் சொல்றாரு, நம்ம எங்க போலான்றாரு? யூதேயாக்கு போலான்னு சொல்லுகிறாரு. ஆனா போலான்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க? அங்க யூதர்கள் உங்களை கல்லால அடித்து உங்களை கொலை பண்ண ஆயத்தமா இருக்கிறாங்களே, அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. ஒண்ணு சொல்றேன், லாசரு மரிக்க போறதா ஆண்டவர் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா தெரியும். அது தெரிந்த தேவனுக்கு அங்க என்ன சூழ்நிலை இருக்கோ, எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே பெஸ்ட் தீர்க்கதரிசி இயேசுதான். பெஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப் ஆல் டைம்ஸ். அவர் தான் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் சேர்த்து முடிவுல இருந்து துவக்கத்தை பார்க்கிற என் தகப்பனம். அதனாலதான் சொல்லுது வசனம், உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆடு பலி கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? For he knew even before the foundations of the world the lamb was slain. ஏன்னா அவருக்கு தெரியும் மனிதன் பாவியா இருப்பான், அவனுக்கு ஒரு தேவை இருப்பான், அந்த தேவை நானா தான் மாறணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். அப்படின்னா என்ன சொல்றேன், உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை இன்னைக்கு வரப்போகுதுன்னு அவருக்கு ஏதோ ஷாக்கெல்லாம் இல்லை. இந்த கொரோனா வைரஸ் அவருக்கு வரும்னு தெரியாமலாம் இல்லை, அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதோடைய சொல்யூஷன் அவர் கொண்டு வருவார். ஆமென். அதுக்கு நீங்களும் நானும் விசுவாசமாய் அவர் செயல்படுவார். நம்பிக்கையா இருந்து வார்த்தையை பேசவும் ஜீவனை பேசும்போது அவர் செயல்படுவார். ஆமென். மனிதன் உண்டாக்குன இந்த பிரச்சனையில தேவன் பதிலை கொண்டு வருவார். இது தேவன் உண்டாக்குன பிரச்சனை இல்ல, இது மனிதன் உண்டாக்குன பிரச்சனை. இந்த மனிதன் உண்டாக்குன பிரச்சனையில என் கர்த்தர் அழகாய் நேர்த்தியாக ஒரு அற்புதத்தை உண்டாக்கி ஒரு பதிலை மனிதனுக்கு கொண்டு வருவார். மோசமான ஆதாம் ஏவாள் பண்ண பாவத்துக்கே அவர் விடுதலையை கொண்டு வந்தார்னா இந்த கொரோனாக்கு விடுதலையை கொண்டு வர மாட்டாரா? மனிதன் பாவத்துல விழுந்து அழுந்ததை பார்த்தே அவரால் சும்மா இருக்க முடியல. இந்த கொரோனாவை பார்த்து என் தகப்பன் சும்மா இருப்பாரா? இதுக்கு பதிலை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். சோ இதை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சீசர்கள் சொல்றாங்க அங்க போனா அடிச்சு சாவடிச்சிருவாங்களே. அப்ப இயேசுடைய பதில் பாருங்களேன், சம்பந்தமே இல்லாம என்ன சொல்றாரு? 12 மணி நேரம் காலையில வெளிச்சம் இருக்கும், ஆனா இரவு வந்தா வெளிச்சம் இருக்காதே. அதனால 12 மணி நேரம் வெளிச்சத்துல நடக்கிறவன் கால் தப்ப மாட்டான், ஆனா இருள நடக்கிறவன் கால் தப்புவானே. ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பதில் மாதிரி இல்ல வசனம். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருப்பி கேட்க ஒரு வாட்டி. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீ அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். அதற்கு இயேசு பாருங்க, மறுபடியும் திருப்பி அந்த இடத்துக்கு போலாமான்னு கேக்குறாங்க. அப்ப இயேசு அதுக்கு பிரதி உத்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் பகல்ல நடந்தான், இந்த பகலின் வெளிச்சத்தை காண்கிறபடியால அவன் இடரமாட்டான். ஒருவன் இரவுல நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால், நல்லா கேட்டுக்கோங்க, இரவுல நடந்தா தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால் இடருவான் என்றார். சம்பந்தமே இல்லாத ஒரு பதில் மாதிரி தெரியல. சாவடிக்க போறேன்னு சொல்ற ஒரு செய்திக்கும் இயேசு பதில் சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா கர்த்தர் அங்க சம்பந்தப்படுத்தி தான் பேசுகிறார். சீஷர்களுக்கு புரியதற்காக அவர் என்ன சொல்கிறாரு, அந்த யூதர்களுக்குள்ள வெளிச்சம் இல்ல, அவன் வெளிச்சத்துல நடந்திருந்தா அவன் கால் தவற மாட்டான், ஆனால் அவன் இருள்ல நடக்கிறபடியால அவன் தவறுவான். இது என்ன ஒரு புதிய அதிசயமா? இன்ஃபேக்ட் அவங்க தவறுவாங்கன்னு தவறக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் அந்த காரியத்தை அற்புதமாய் மாற்றுகிற ஒரு சூழ்நிலை. அவர் லேட்டா போல, அழகா சொல்லுவாங்க, என்னது, he is 4 days late but he is still on time. அவர் 4 நாள் லேட்டா போனாலும் அவர் டைமுக்கு தான் போய் சேருகிற தகப்பன். ஆமென். உங்களுக்கு எனக்கு தான் அது லேட்டா காணப்படும், ஆனா அவருக்கு எதுவுமே லேட் இல்லை.
உங்களுக்கு என்னதான் எப்போ எப்போ என்ன தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா அவருக்கு தான் இது லேட்டே இல்ல. அவர் எதை செய்தாலும் கரெக்டாய் நேர்த்தியாய் அதன் காலத்துல அதன் வேலையில அழகாய் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனா. ஆமென். அந்த நாட்கள்ல சொல்லுகிறாரு சீஷர்களை பார்த்து, வெளிச்சத்தை அவங்க வெளிச்சத்துல இருந்தாங்கன்னா அவங்க தவற மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த லாசருடைய மரணத்தை வைத்து ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அவர் வெளிச்சம் தரணும்னு ஆசைப்படுகிறார். இந்த நாட்கள் சொல்லுகிறேன், இந்த சூழ்நிலை, இந்த கொரோனா இருளின் சூழ்நிலைகள்ல நீங்க அவருக்காக மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க ஆசைப்படுங்க. எங்க பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும்போது மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க நீங்க ஆசைப்படுங்க. அததான் இயேசு சீஷர்களுக்குள்ள ஆசைப்பட்டார். அவர் சூழ்நிலைகளை பார்த்து பேச விரும்பவில்லை. அவர் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. அவர் பார்த்ததெல்லாம் தேவனுடைய இந்த நேரத்துல தேவனுடைய நாமத்தை எப்படி என்னால் மகிமைப்படுத்த முடியும். இந்த நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டான்ஸ், இந்த நெகட்டிவ் டைம், இந்த ஒரு எல்லாமே இருளா இருக்கிற அந்த நேரத்துல, மரணத்துக்கு எதுவா இருக்கிற நேரத்துல தேவனுடைய நாமத்தை எப்படி நான் வெளிப்படுத்த முடியும்? அதுதான் இயேசு பார்க்கிற ஒரு சொல்றேன். இயேசு நம்ம கிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறார். இந்த கொரோனா நேரங்கள்ல என் சபையை, என் பிள்ளைகளை, என் ஜனமே, எனக்காக வெளிச்சமாயிருக்க நீ ஆயத்தமான கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார். பகல்ல நான் நடந்த பிரச்சனை இல்லை, நீ நானும் பகல்ல நடக்கிறோம். ஆனா இருள்ல நடக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு நீயும் நானும் வெளிச்சமாய் கடந்து செல்ல ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. அதனாலதான் அவர் 4 நாள் லேட்டா போறார். எதுக்கு? வெளிச்சத்தை சுமந்து செல்கிறார் இருளுக்குள்ள. வெளிச்சத்தை சுமந்து செல்கிறார் இருளுக்குள்ள. இந்த கொரோனா நாட்களுக்குள்ள எப்போ கொரோனா முடியும் நினைக்காதீங்க. இந்த இருளுக்குள்ள நான் எப்படி இயேசுவின் வெளிச்சமாய் மாற முடியும்னு ஆசைப்பட்டு எழும்ப ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் மட்டுமில்ல, அநேக சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 3வது காரியம், மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க ஆசைப்படுங்க. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல. யோவான் 11:11 பார்க்கலாம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். ஆமென். திருப்பி ஓகே, இப்போ என்ன திருப்பி வாசிங்க பார்க்கலாம் இந்த பகுதியை. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் என்றார், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இயேசு என்ன சொல்றாரு? இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், என்னுடைய சிநேகிதன் நித்திரையா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அப்புறம் அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். அவன் தூங்கி இருந்தா பிரச்சனை இல்ல ஆண்டவரே, ஈஸியா சுகப்படுத்திடலாம். நீங்க தான் கண் இல்லாதவனுக்கு கண்ணு கொடுத்துருவீங்க, குஷ்டரோகிக்கு சரிப்படுத்திடுவீங்க, முடமானவனை ஈஸியாக்கிடுவீங்களே. அவன் தூங்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லையே, ஆனா அவன் செத்துட்டானே அப்படின்றத சொல்றாங்க. அப்போ வாசிங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். நான் அங்க இராதபடியால் உங்களுக்கு படிங்க அந்த இடத்தை. நான் அங்க இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு ஏது உண்டென்று. நான் அங்க இல்லாதபடியா, நான் சிம்பிளா சொன்னா, நாங்க இல்லாதது நல்லது. ஏன்னா அங்க இருந்தா லாசருவை மரிக்கவே விட்டுருக்க மாட்டேன். மரிக்க விடாம இருந்திருந்தா இந்த பெரிய விசுவாசத்தை உங்களுக்கு நான் காண்பிச்சிருக்க முடியாது. கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அங்க இருந்திருந்தேன்னா லாசருவை மரிக்க விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவருக்கு மரணம்ன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை, மரணம்ன்ற வார்த்தைக்கு தெரியவே தெரியாது. அவர் பிறந்தது வரைக்கும் ஒரு ஃபியூனரல் கூட, அவர் இருந்தது வரைக்கும் ஒரு ஃபியூனரல் கூட அவர் இருந்ததே இல்லை. யாருடைய மரணத்தையும் அவர் பார்த்ததே இல்லை. அவர் பார்த்ததெல்லாம் தன்னுடைய மரணம் மட்டும்தான். ஒரு மரணம் அங்க நடக்காது. ஏன்னா அந்த ஜீவனா இருக்கிற கர்த்தர் போகிற இடத்துல ஜீவனை உண்டாக்குறவர்.
இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் லாசரு பக்கத்துல இருந்து நீங்க எல்லாரும் இருந்ததுன்னா லாசருவை நான் மறிக்கவே விட்டுருக்க மாட்டேன், உடனே அற்புதத்தை செஞ்சிருப்பேன். ஆனா அங்க இல்லாம போனது நல்லது. ஏன்னா இப்போ தேவனுடைய மகிமையை நீ காண போற, அந்த பெரிய விசுவாசத்தின் அற்புதத்தை பார்க்க போகிற, அவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அவர் சொல்லுகிறார். இதுதான் வெளிச்சத்துல இருக்கிறவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், இருள் சம்பந்தப்பட்டவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் வெளிச்சத்தில் இருக்கிறவனாய் காணப்படுகிறோம் என்றால் இந்த சிச்சுவேஷனை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த சிச்சுவேஷனை பார்த்து ஹே, இதுல கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நான் அறிந்தவனாய் காணப்படுகிறேன். ஆமென். நாட்கள்ல சொல்லுகிறேன், உங்களுடைய பார்வை இயேசுவின் பார்வையை போல இருக்கட்டும். நீங்க பார்க்கிற காரியங்கள் இயேசு எப்படி சூழ்நிலைகளை பார்க்கிறாரோ அதே போல பார்க்க ஆரம்பிங்க. சீஷர்களை போல கூட இல்லை. சீஷர்கள் கூட இயேசுவோட இருந்து கூட இயேசுடைய முழுமையான மகிமையை அறியாமல் இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் கிருபையின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால அவருடைய முழு மகிமையை அறிந்தவர்களாய், அந்த மகிமையின் கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறபடியால் கிறிஸ்துவின் பார்வையால் பார்க்கும் போது கிறிஸ்து இந்த உலகத்துல அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை போல இயேசு என்ன சொல்லுகிறாரு, ஹே, நாங்க இல்லாத நல்லது, அங்க இருந்திருந்தா இந்த பெரிய அற்புதத்தை உங்களால பார்த்திருக்க முடியாது சொல்றேன். கொரோனாவை கொண்டு வந்தது பிசாசு தான். ஆனா அதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இந்த கொரோனாவை இருக்கிற இடமே இல்லாம கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி எனக்கு தெரியாது, எந்த கவர்மெண்ட்டையும் நம்மளால நம்ப முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல கர்த்தர், எனக்குள்ள ஆளுகை செய்கிற என் கர்த்தர் என்னை மட்டும் இல்ல இந்த சகல பூமியில இருக்கிற ஜனங்களை அவருடைய ரத்தத்தினால மூடி இந்த நாசமான ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். நிச்சயம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லம்மா, இந்த மாதிரி அநேக கொள்ளை நோய்கள் அநேக நேரங்கள்ல வந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்போ வந்திருக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்புறம் இந்தியன் ஃப்ரீடம் டைம்ல வந்திருக்குது. அநேக நேரத்துல இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் வந்திருக்குது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் டைம்ல வந்த போது 1 கோடி ஜனங்கள் இந்தியாவில செத்து இருக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்லிட்டா, ஒரு நாள் ஆண்டவர் அப்படியே மனிதனை அழிவுக்கு நேரா வைக்கல, அந்த அழிவுல இருந்த மனிதனை எழுப்பி ஆசீர்வாதத்தை உயர்த்தி இப்படியும் மனிதன் நல்லா இருக்க முடியுமான்னு வெளிப்படுத்துற காரியங்கள் உண்டு. நாட்கள்ல சொல்றேன், கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். இந்தியா தேசத்துல கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். உலகத்துல எவ்வளவு இடங்கள்ல இருளும் அவ்வளவு மரணங்களும் காணப்படுகிறது. ஆனா இந்தியா தேசத்துல கர்த்தருடைய பிரசனம் இருக்கிறபடியால நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்கள்ல சீக்கிரமாக இந்த நோய்க்கு சபையா இருக்கிற நீங்களும் நானும் சீவனை பேசும்போது கர்த்தர் இந்த நோயை நியாயம் தீர்ப்பார். நான் நம்புகிறேன். இருந்த ட்ரேஸ் எல்லாம் கர்த்தர் அளிக்க போறார். திடீர்னு ஒரு நாள் காணப்படும். All of a sudden everything will vanish because presence of Jesus will vanish every schemes of the enemy. தேவனுடைய பிரசனம் பிசாசின் எல்லா எண்ணங்களையும் பொசுக்கி போட்டுவிடும். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இதான் நான் சொன்னேன்ல, வெளிச்சத்துல இருக்கிறவங்களுடைய பார்வையும் இருள்ல இருக்கிறவங்களுடைய பார்வையும் வித்தியாசமா இருக்கு. இயேசு என்ன சொல்லுகிறாரு, நாங்க இருந்திருந்தோம்னா நடக்க விட்டுருந்தோமே, ஆனாலும் பரவாயில்ல, இந்த நிமித்தமாய் தேவனுடைய நாம மகிமைப்பட போது வாங்க போலான்னு வெளிச்சத்துல இருக்கிற என் தேவன் சொல்லுகிறார். ஆனா இருள்ல இருக்கிற தோமா என்ன சொல்றாரு, வாங்க நம்மள இயேசுவோட போய் செத்துருவோம். இன்னைக்கு சில பேர் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் அறிந்தோம், ஆண்டவரை தெரிந்தோம் என்ன சொல்லுகிறோம், கொரோனா வரட்டும் என்ன வேணா வரட்டும் பாஸ்டர், பரவாயில்ல நான் செத்துடுறேன், பரவாயில்ல நான் பரவாயில்ல போயிடுவேன் சொல்றேன். எந்த நோயும் உங்களை சாவடிக்க உரிமை இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் எந்த கொள்ளை நோயும் நம்மளை மரணத்துக்குள்ள நடத்த உரிமை இல்லை. கர்த்தருடைய பிரசனம் எல்லாம் கொள்ளை நோயும் அழித்து போடதான் அவர் மரித்தார். ஆமென். தயவு செய்து இயேசுவோடயே இருந்துட்டு முட்டாள் மாதிரி பேசக்கூடாது. இவர் சொல்றாரு என்னது, வாங்க நம்மளும் இயேசுவோட போய் செத்துருவோம். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு கூட முட்டாள் மாதிரி பழம்பக்கூடாது. அநேக பேர் பாக்குறேன், உங்க மேலேயே எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஐயோ ஐயோ, இந்த ஐயோ படம்லாம் அவன் விடக்கூடாது ஆண்டவர்கிட்ட.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பரவாயில்ல, நம்ம போய் முன்னேறுவோம், அவருடைய ஜீவனை பேசுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். முன்னேறும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஆமென். இதுதான் வெளிச்சத்துல இருக்கிறவனுக்கும் இருள்ல இருக்கிறவனுக்கும் வித்தியாசம். வாசிங்க. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரமாய் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். ஆமென். 15-16 வாசிங்க. ஓகே, திருப்பி இந்த பகுதியை இன்னொரு வாட்டி வாசிங்களேன். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்றார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்தார்கள். பாத்தீங்களா, இந்த யூதர்கள் தான் இயேசுவை கல்லால் அடிக்க ரெடியா இருந்தாங்கன்னு சீஷர்கள் சொன்னாங்க. இப்போ இவர் 4 நாள் லேட்டா வராது. நான் சொல்றேன், ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதை காரணமோட அழகா செய்வார். பிசாசு செஞ்சாலும் அதை அழகா அவர் நன்மைக்கு எதுவாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் தந்திரத்துக்கு மேல என் கர்த்தர் ஜெயத்தை இருக்கிறார். பிசாசின் எல்லாம் தந்திரத்துக்கு மேல என் கர்த்தர் ஜெயத்தை இருக்கிறார். சோ இங்க மரணம் நேர்ந்தது 4 நாள் ஆயிருச்சு. ஆனா என்ன பண்றாரு, 4 நாள் லேட்டா வராது. எதுக்காக வராங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பட்டணத்திலிருந்து யூதர்கள் வரணும். ஏன்னா அந்த யூதர்கள் தான் இருள்ல இருக்கிற ஜனங்கள். அந்த இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிற நான் நின்று கர்த்தருடைய வெளிச்சத்தை காட்டும் போது தேவனுடைய நாமம் அவங்க வாழ்க்கையில மகிமைப்படுகிறத பார்த்து கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும்ன்றதுதான் கர்த்தருடைய இந்த ஃபுல் ஐடியாவே. லாசருடைய மரணத்தின் சீக்கிரட்டே, இந்த 4 நாள் லேட் ஆகிற சீக்கிரட்டே, அவர் பொறுமையா வரதுடைய காரணமே அந்த யூதர்களும் வரட்டும். லாசரை முடிக்கணும்னு நினைச்சான். ஆனா அதே லாசரு கதையை வச்சு பல ஆத்மாக்களை அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்து கட்டி கொண்டார். நாட்கள்ல சொல்றேன், கொரோனா வச்சு அநேக ஆத்மாக்களை முடிச்சிடணும், இருள நம்பிக்கை, உலகத்துல நம்பிக்கை போயிடணும், விசுவாசம் போயிடணும், பயம் உண்டாக்கணும்னு பிசாசு உண்டாக்குறான். ஆனா இந்த சூழ்நிலையை வச்சு கர்த்தர் விசுவாசத்தை கற்றுவது மட்டுமில்ல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி அவருடைய நாமம் மகிமைக்கென்று இந்த சூழ்நிலையை மாற்ற போகிறார். ஆமென். சோ யூதர்கள் வராங்க. அவங்க மார்த்தாள் மரியாள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்புறம் இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். பாருங்களேன், வேலை செஞ்சு கொண்டிருக்கிற மார்த்தாள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அதுதான் மரியாளுடைய நல்ல பங்கு. ஆனா மார்த்தாளோ அதை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அநேக இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், சும்மா உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு செயல்படாத விசுவாசி பிரச்சனை வரும்போது எல்லாத்தையும் உடஞ்சி அவிசுவாசியா காணப்படும். ஆனா இந்த செயல்ல இருக்கிற விசுவாசி இருக்கிறான் பாத்தீங்களா, ஆண்டவருடைய அன்பினால தள்ளப்பட்டு செயல்ல இருக்கிற விசுவாசி ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பான். பிரகாசிக்கிறது மட்டும் இல்ல, பிரச்சனைன்னு வரும்போது ஆண்டவரை தேடி ஓட அவனுடைய இருதயம் ஆயத்தப்படும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த செயல்ல இருக்கிற விசுவாசி ஆண்டவருடைய பிரசனத்தை தேடி ஓட தெரியும். சும்மா இந்த ஞானத்தை வளர்க்கிற விசுவாசி இருக்கான் பாத்தீங்களா, ஆண்டவர் பிரசனத்துல இருந்து கேட்டு சும்மா இருந்து பிரச்சனை வந்தோன்னா புஷ்ன்னு போயிடுவாங்க. நான் சொல்றேன், எந்த விசுவாசியா இருக்கிறீங்க நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. சும்மா வார்த்தையை கேட்டுக்கிட்டு பயம் வருதுன்னா வார்த்தை உள்ள தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு இல்லை. சும்மா ஞானத்தை தான் வளர்க்குறீங்க, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. மரியாள் அவ்வளோ வார்த்தையை கேட்டான், ஆண்டவருடைய பிரசனத்துல மடியிலே கடந்தா. ஆனா தன்னுடைய சொந்த சகோதரன் செத்துட்டான்னு போனவன ஆண்டவர் வரான்னு தெரிஞ்சோடனே எழும்பி இயேசுடைய பிரசனத்துக்கு ஓட கூட அவளுக்கு பலன் இல்லை. அப்புறம் என்னமா வார்த்தை கேட்டவுடைய விசுவாசம்? அப்ப வார்த்தை கேட்டது எதுக்காக? நாட்கள்ல சொல்லுகிறேன். ஆனா மார்த்தாளை போல நம் ஆண்டவருடைய பிரசனத்தை தேடி ஓடணும். பிரச்சனை வரும்போது இந்த நாட்கள்ல கூட எல்லா இருளா இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசனத்திலே காணப்படுங்க. அவருடைய சட்டை கடியில இருங்க. அவருடைய சட்டை கடியில இருக்கும் போது எனக்கு பாதுகாப்பு உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு ஒரு குறையும் இல்லை. இந்த நாட்கள்
தயவு செய்து கேட்ட வார்த்தைகளை அப்படியே இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுறாதீங்க. இந்த காதுல கேட்ட எல்லா விசுவாசத்தின் வார்த்தைகளை எடுத்துட்டு ஆண்டவர் பிரச்சனத்துக்கு எழுப்பாங்க. என் ஆண்டவரை நீங்க கைப்பிடிச்சு செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அவருடைய வார்த்தையை வச்சுதான் செயல்படுத்த முடியும். அவர் உங்களுக்காக செயல்படணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா உங்க சொந்த டயலாக்னால நடக்காது. அவர் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சி அவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. அந்த வார்த்தையை வச்சு அவர் செயல்படுவார். ஆமென். சோ இன்னைக்கு மரியாதை போல இல்லாம மாத்தாளை போல ஆண்டவருடைய பிரசனத்தை தேடி ஓடுங்க. உங்களுடைய அற்புதத்தை நீங்க உண்டாக்குறீங்க. ஆமென். வாசிங்க. மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தால் மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். மார்த்தாளுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரே, நீங்க மட்டும் இங்க இருந்தீங்கன்னா சகோதரன் மரிச்சிருக்கவே மாட்டான். இதுதான் செயல்படுகிற விசுவாசனுடைய ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். நிறைய பேர் எனக்கு தெரியும், கர்த்தர் நல்லவர், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், ஒன்னும் செய்யாதவங்க இருப்பான், சோம்பேறிங்களா இருப்பான், சும்மா உட்காந்து கேட்டு 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 சும்மா கிடப்பான். பிரச்சனை வரும்போது அவனும் சாவா, மற்றவனையும் சாவடிச்சிருவான். ஆனா ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்காக எழும்பி ஓடுகிற பிள்ளைகளை பாருங்களேன், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை எப்படியாவது ஆண்டவருடைய பிரசனத்துல கொண்டு சென்று தேவன் இந்த பிரச்சனைக்கு ஏதுவான ஒரு பதிலை செயல்படுத்தணும்னு ஆண்டவருடைய பிரசனத்துல காத்திருந்து அந்த பிரச்சனையை ஒரு தீர்வு கொண்டு வருவாங்க. மார்த்தாள் என்ன பண்றா? ஓடி போய் சொல்லுகிறா, நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்கவே நடந்திருக்காது. அவருடைய விசுவாசத்தை பாருங்களேன். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், ஹே, நான் உன்னோட இருந்தா இந்த உலகத்தின் எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ள நான் விட மாட்டேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அந்த நம்பிக்கை வேணும். பாஸ்டர், காசு இல்ல, எனக்கு இது இல்ல, அது இல்ல, எது இல்லைனாலும் இயேசு இருந்தா போதும், உன்னை தேடி சகல நன்மைகளும் தேடி வரும். உங்களுக்காக கவர்மெண்டே கூட அவர் மாத்துவார். உனக்காக யார வேணா அவர் மாத்த வல்லவராய் இருக்கிறாரு. ஆனா அவரை நம்பி இருங்க. அவரே என் பாதுகாப்பு, அவரே என் பலன், அவரே என் பொக்கிஷம், அவரே என் சொத்து, அவரே என் எல்லாம் தேவை என்று நீங்க நம்பி இருக்கும் போது அவர் எல்லா தேவைகளையும் பூர்ணமாய் சரிப்படுத்துவார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு ஒரே நிமிஷம், மார்த்தாள் ரொம்ப தெளிவா ஸ்டேட்மெண்ட் சொல்றா. இப்ப கூட நீங்க எதை பிதா கிட்ட கேட்டாலும் அந்த உடனே பிதா செய்வார் என்று எனக்கு தெரியும். ஒன்னு சொல்றேன், அற்புதம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது, கர்த்தர் என்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய முடியும்ன்றத உங்களுக்கு தெளிவா தெரியும். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பா, கர்த்தர் அந்த பிரச்சனையை மட்டும் தான் கேட்பாரு, இந்த மாதிரி சின்ன காரியத்தெல்லாம் கேட்க மாட்டாரு, கர்த்தர் அப்படிதான் செய்வாரு, இப்படிலாம் செய்ய மாட்டாரு. இல்லம்மா, அவர் எல்லா பிரச்சனையும் கேட்டு அவர் பதில் கொடுப்பாரு. ஆனா நீங்க எப்படி கர்த்தரை பாருங்க. போன வாரம் ஒரு அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சாட்சி கொடுத்திருந்தாங்க. ஊழியக்காரர் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அவங்க ஒரு 30-40 வயசுக்குள்ளதான் இருக்கு அந்த அக்காக்கு. அவங்க வயதாக அப்படியே வெள்ள முடி வர ஆரம்பிச்சிருச்சான். அதை டை அடிக்கணும் ஸ்டார்ட் பண்ணாலும் டை அடிச்சதுனால மூஞ்செல்லாம் வீங்கி ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவங்களுக்கு. அப்போ அதனால டை அடிக்க முடியல, ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் ஊழியக்காரனுடைய மெசேஜை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தையை கேட்டு அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா, அப்போ கர்த்தர் இந்த அற்புதம்லாம் செய்ய முடியும்னா அப்போ எனக்கும் டை அடிச்சாலும் ஒன்றும் நடக்காது, ஏன்னா அவர் தான் என் பாதுகாப்பு நம்பிட்டு போய் அந்த அக்காவும் போய் டை அடிச்சாங்க. இது வேணா யோசிக்கலாம், என்னடா டை அடிக்கிறதுலாம் கூடவா ஆண்டவர் கேட்பாரு, இப்படி ஒரு அப்படி ஒன்று சொல்லிட்டா. ஒரு பிள்ளை சாக்லேட் கேட்டாலும் அப்பா தான், பசியில சாப்பாடு கேட்டாலும் அப்பா தான். சாக்லேட்டை பார்த்தா அப்பா திமிர் எடுத்து சாக்லேட் கேட்கறேன்னு தூக்கி அடிக்க மாட்டாரு. பசியில சாப்பாடு கேட்கறான்னு கேட்டோன்னே ஐயோ அம்மான்னு உளுந்து ஊட்டி விட மாட்டாரு. எல்லாமே அவருக்கு ஒரே எக்ஸ்பிரஷன் தான், ஏன்னா என் பிள்ளைக்கு எது தேவையா இருந்தாலும் அதை சந்திக்க அவர் ஆசைப்படுகிறார். அக்கா சொன்னாங்க, நான் ஜோம் பண்ணிட்டு அந்த டைய போட்டேன், அதுக்கப்புறம் அந்த ஒரு சைன், அந்த சைடு எஃபெக்ட் எனக்கு வரவே இல்லை, நான் பரிபூர்ணமாயிட்டேன். அதை கேட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த அக்காவுக்கு எனக்கு பர்சனலா தெரியும். அந்த சான்ஸ் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, ஆண்டவர் இந்த மாதிரி சின்ன சின்ன கோரிக்கைகளை கூட கேட்கிறாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை கூட கேட்டு பதில் கொடுக்குறாரு. டை அடிக்கிறத கூட ஆண்டவர் கேட்பாரு, ஆனா அவர் அதையும் கேட்டு அழகா சொல்றாரு பாருங்களேன். அவர் அவ்வளோ நல்ல தகப்பனவர். இந்த நாட்கள்ல சொல்லுகிறேன், அவர் என்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை அவர் செயல்பட முடியும்.
ஆமென். ஒவ்வொரு நாளுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பாரா? சத்தியமா சந்திப்பார். உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிரசனத்தை நம்பிக்கையாய் காத்திருங்க, அவர் அப்படியே செய்து முடிக்கிற தகப்பன். ஆமென். நீங்க எந்த கண்ணோட்டத்துல ஆண்டவரை பாக்குறீங்களோ அந்த கண்ணோட்டத்துல தான் அவர் வெளிப்படுவார். மரியாள் அழகா சொல்றாங்க, நீங்க எதா கேட்டாலும் பிதா செய்வார். அவளுக்கு நல்ல ரெவலேஷன், தெளிவான ரெவலேஷன். எனக்கு தெரியும் ஏசப்பா இங்க இருக்கிறாரு, எதை ஏசப்பா கேட்டாலும் பிதா அப்படியே செய்வார். அப்படி இந்த ரெவலேஷன் நமக்கும் தேவை. இந்த நாட்கள் அற்புதத்தை உண்டாக்க, என் அற்புதத்தை நான் உண்டாக்குறது என்று அல்ல சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லும்போது என் அற்புதத்தை நான் எப்படி உண்டாக்குமோன்னு சொன்னேன். ஏன்னா நான் தான் உண்டாக்குறேன். எதனால? என்னுடைய சிந்தையை கரெக்டா வச்சாதான் என் அற்புதம் உண்டாக்கப்பட முடியும். ஆனா என் அற்புதத்தை செயல்படுத்துகிறவ என் கர்த்தர். இந்த தட்டு கரெக்டா இருந்தா இந்த தட்டுக்குள்ள அழகான சாப்பாடு வைக்க முடியும். ஆனா தட்டு கரெக்டா இருந்தா தான் சாப்பாடு வர முடியாது. தட்டு அழுக்கா இருந்து கேவலமா இருந்தா சாப்பாடு வர முடியாது. அதே மாதிரிதான் என் விசுவாசம், என் வார்த்தை, என் வாழ்க்கை, நான் எதை வைத்து நான் ஆண்டவரை பார்க்கணும் அதை வைத்து தான் ஆண்டவர் செயல்பட முடியும். ஆமென். மார்த்தாள் ரொம்ப தெளிவா சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து. அப்புறம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. இந்த காலத்து மாதிரி ஆண்டவர் ரொம்ப தெளிவா மாத்தாட்ட சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை நீ விசுவாசிக்கிறேன் சொல்றேன். இந்த நாட்கள் சொல்லுகிறேன், வாழ்க்கையின் துவக்கமும் முடிவும் அவராய் இருக்கிற நீங்க விசுவாசித்தீங்கன்னா போதும். உலகத்தின் எந்த தேவையில்லாத காரியமும் என் நேரத்துக்கு முன்பதாய் என்னை முடிவுக்குள்ள கொண்டு போக உரிமை. அவரே என் துவக்கம், அவரே என் முடிவுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியுமா? என் நேரத்துக்கு முன்பதாய் எந்த மரணமோ, எந்த நோயோ, எந்த காரியமோ என்னை தொடர்றதுக்கு உரிமை இல்லை. ஆமென். அவரே உயிர்த்தெழுதல் ஜீவனுமா இருக்கிறார். அவரால் முடியாது ஒன்றுமே. அவர் மரியாதை சொல்றது என்னன்னா, ஏய், நீ செத்து பரலோகத்தை போறதை பற்றி பேசிட்டு இருக்க, கவலைப்படாத. ஆனா நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமா இருக்கிறேன். இன்னைக்கே அவனை திருப்பி என்னால் உயிரோட கொண்டு வர முடியும். விசுவாசம். ஆமென். நாட்கள்ல சொல்றேன், எந்த மரணத்துக்கு எதுவான காரியமா இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து இருக்கிறார். அந்த மரணத்துக்கு எதுவான காரியத்தை அவர் ஜீவனாய் மாற்றும், அதை ஒரு அற்புதமாய் மாற்றும். ஆமென். முடிச்சதுக்கு அப்புறம் மரியாள்கிட்ட போறாங்க. அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமா எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவர்களுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். பாருங்க, ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். இது எல்லாரும் கேட்டு என்ன பண்ணிப்போம், இயேசுவே அழுதுட்டார் அப்படின்னு பேசுறாங்க. நான் சொல்றேன், உங்க அற்புதம் உண்டாக்கப்படணும்னா முதலாவது காரியம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்க வேண்டியது, எங்க இருக்கிறீங்க, யாரோட இருக்கிறீங்க, என்ன கேட்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க, யாரோட இருக்கிறீங்க, என்ன கேட்கிறீங்க. பாருங்களேன், இயேசுக்கே அவர் தெளிவா இங்க வந்ததே லாசரோ உயிரோட எழுப்பதான். ஆனா இயேசு இந்த இடத்துல வந்து மரியாள் அவளை நோக்கி பார்த்தோன்னே, இயேசு காலில் மரியாள் விழுந்து அழுகுறா. அதை அழுத பார்த்தோன்னே
யூதர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. யூதர்கள் அலறத பார்த்தோன்னே இயேசுக்கு மனம், அவருடைய ஆவி அசைக்கப்பட்டிருக்கு. இயேசுக்கு அசைக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன், இப்ப என்ன அர்த்தம்? என் சரௌண்டிங்ல விசுவாசமான காரியங்கள் இருந்தா என்ன பாதிக்க போறது விசுவாசம். என் சரௌண்டிங்ல அழுகையும் ஒரு மாதிரி நெகட்டிவான காரியங்களே கேட்டுக்கிட்டு இருந்தா பயமும் தேவையில்லாத நடுக்கமும் தான் என்ன பாதிக்க முடியும். இயேசுக்கே அந்த பிரச்சனைனா எனக்கு எவ்வளவு இருக்கும்ல. நல்லா பார்க்க வேண்டியது ஒரு காரியம் இருக்கு. என் மனைவி சொன்னாங்க, இந்த காரியத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் நானே என் மனைவி எல்லாரும் ஒரு பர்டிகுலர் சாவுக்கு போறோம். அந்த சாவுல போகும்போது அந்த நபருக்கும் என் மனைவி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த நபரை பார்த்ததே இல்லை. ஆனா என்னுடைய குடும்பத்தின் நிமித்தமா அங்க போய் நின்று, எனக்கு தெரிஞ்சவங்க நிமித்தமா அங்க போய் நின்றதுனால அங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் போய் அமைதியா நின்றுட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச நேரத்துல என் மனைவி அழ ஆரம்பிச்சேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் மனைவி சொன்னா, நான் ஏன் அங்க அழுதுன்னு தெரியுமா? என்னை சுத்தி எல்லாரும் அழுகுறாங்க. அதை கேட்டு எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த சூழ்நிலையில நானும் என்னை போட்டு பார்த்து, என் குடும்பத்துல ஏதாவது நடந்தாலும் நானும் இப்படிதானே இருப்பேன்னு அந்த சூழ்நிலைக்குள்ள போய் நானும் அழ ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களேன், இறந்தது வேற யாரோ, அழுகுறது சம்பந்தமே இல்லாதவங்க, இதுக்கும் என் மனைவிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஒரு அழுகையின் சூழ்நிலைக்குள்ள நம்ம போய் நின்னோடனே என்ன நடக்குது? இந்த அழுகையை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உடனே என்ன ஆயிடுது? என் மண்டை என்ன பண்ணிடுது? என்னுடைய சூழ்நிலையை அந்த சூழ்நிலையில போட்டு, எனக்கு இப்படி ஆயிட்டா நானும் அப்படி ஆயிடுவனும், நானும் இப்படி அழுவணும் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு நானும் அழ ஆரம்பிச்சிடுறேன். இதுதான் இங்க நடக்குது. இதனாலதான் சொல்லுகிறேன், விசுவாசியா இருக்கிற நீங்களும் நானும் நெகட்டிவா எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, நெகட்டிவா என்னென்ன செய்திகள் இந்த நாட்கள்ல வருதோ அந்த இடத்தை விட்டு எழும்பி ஓடு. இயேசு ஆவியில கலக்கப்பட்டாதான். ஆனா கவலைப்படாதீங்க, அங்க இருந்து எழும்பி திருப்பி அற்புதத்தை செஞ்சுட்டாரு. ஆனா நீங்களும் நானும் அப்படி எழும்புமான்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா அவர் வார்த்தையா இருக்கிற தேவன், அவர் பலப்பட்டு அவர் எழும்பிட்டாரு. ஆனா நீங்களும் நானும் என் சரௌண்டிங்க ஜாக்கிரதையா வச்சிருந்தாதான், என் விசுவாசத்தை நான் என்னுடைய விசுவாசத்தை நான் காப்பாற்றி இருந்தால்தான் என் வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்க முடியும். கண்ட இடத்துல இருந்துகிட்டு கண்ட காரியத்தை கேட்டுக்கிட்டு கண்ட காரியத்தை பார்த்துக்கிட்டு இருந்து எனக்கு விசுவாசத்துல அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்காது. Miracle will happen only when you are in the right place with the right people and right things happening around you. Miracles will take place. கரெக்டான நேரத்துல, கரெக்டான இடத்துல, கரெக்டான நபரோட கரெக்டான காரியத்தை பார்த்து கரெக்டான காரியத்தை கேட்கும் போதுதான் அந்த அற்புதம் நடக்க முடியும். இயேசுடைய ஆவியை கலங்குச்சான். தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய ஆவியை கலங்க விட்டுறாங்க. தேவையில்லாத செய்திகளை கேட்டு 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 ஐயோ எங்க திறந்தாலும் கொரோனா 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 கொரோனா. ஹேய், அது எதுவா இருந்தா எனக்கு என்ன? கர்த்தருடைய பங்கு தான் என்னுடைய பங்கு. அவருடைய ரத்தம் தான் என்னை இணைத்தது. நான் பரலோகத்துக்குரியவன், இந்த பூமிக்குரியவன் இல்ல. என்னுடைய பாதுகாப்பு பரலோகத்திலிருந்து வருகிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் சொன்ன என் தேவன் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறபடியால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அந்த போக்கஸோட, அந்த நம்பிக்கையின் ஜனங்களோட பழகி எழும்பாருமே. தேவையில்லாத ஆட்களை வெட்டி விடுது. அதுதான் அற்புதத்துக்கு ஒரு படிக்கல்லா இருக்கும். ஆமென். வாசிங்க பார்க்கலாம், முடிச்சிருவோம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்? சூழ்நிலை எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. ஆனா அவரும் அன்புக்குரிய தேவன் தான். ஒரு இடத்துல சொல்றேன், ஜீசஸ் கிரைடுன்றது ஒரு நெகட்டிவா பார்க்காதீங்க. அவருக்கு இமோஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவர் அழுதார், அவர் சிரிச்சார், அவர் சந்தோஷமா இருந்தார், அவர் சாப்பிட்டார். எல்லா இமோஷன்ஸ் அவருக்கு இருக்கு. எல்லாம் மனிதனுக்குரிய எல்லாம் தேவைகள் அவர் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலைகளை ஏன் அவர் அப்படி ஆக்ட் ஆகுறாருன்னா, அவர் தெளிவா தெரிஞ்சுதான் வராரு, லாசரு உயிரோட இருக்க போறேன்னு. ஆனா இந்த அழுகெல்லாம் எதனால வருது தெரியுமா? நேசிக்கிற மரியாதை பார்த்தோன்னே, மார்த்தால பார்த்தோன்னே, சுத்தி இருக்கிற எல்லா அழுகையின் பட்டணத்தை பார்த்தோன்னே அவருக்கும் மனதை இறங்கிது. ஆனா நான் சொல்றேன், புலம்புறது இல்ல வாழ்க்கை, அந்த புலம்புல இருந்து எழும்பி அற்புதமாய் எழும்புகிறது. அதுதான் இயேசு இங்க கத்துக் கொடுக்கிறது. ஒரு நாள் நீங்க ஒரு மாதிரி கஷ்டத்தின் பாதையில, மரணத்தின் கட்டுல, ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில கீழே விழுந்து கிடக்கிறேன், நான் கர்த்தனை பார்த்து சொல்லுகிறாரு, அந்த இடத்துல இருந்து உன்னை கட்டதான் நான் மறித்தேன். அந்த இடத்துல இருந்து உனக்கு அற்புதம் செய்யதான் நான் யாவையும் நான் சிலுவையில எடுத்துக்கொண்டேன். எழும்பி வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே
கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுதும் நாளுமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு இந்த சூழ்நிலை, அந்த சகோதரி சொல்லுறா சூழ்நிலை என்னன்னா, 4 நாள் ஆயிடுச்சு, நானுமே மாட்டோட சொல்றாரு, சூழ்நிலை அதுதான். ஆனா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை தேவனுடைய மகிமையை பார்த்துட்டேன்னா இந்த சூழ்நிலை மாறி. ஆனா இந்த சூழ்நிலையை மாத்த உங்களால விசுவாசிக்க முடியுமா? 4 நாள் நான் தடிக்கிறது தான், 4 நாள் உடம்பு அழுகி இருக்கும் தான். ஆனா இந்த சூழ்நிலைய தேவனுடைய மகிமை மாற்றும். அதை விசுவாசிக்க உன்னால் முடியுமான்னு கர்த்தர் கேட்கிறேன். உங்களை சொல்லுகிறேன், உங்களை பார்த்து சூழ்நிலைகள்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், விசுவாசிக்க ஆயத்தம். நீங்க விசுவாசிச்சா போதும், தேவன் உங்க வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிக்கொள்ளவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் சகோதரியை பார்த்து சொல்லிவிட்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவான ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். பாருங்க, இதுதான் யூ கேன் மேக் யுவர் மிரக்கிள். நான் சொல்ல காரணம் என்ன, ஹவு டு மேக் யுவர் மிரக்கிள் நான் ஏன் சொன்ன காரணம்னா, கர்த்தர் நம்ம கிட்டே சில பலனை கொடுத்திருக்கிறார். அவரோட சேர்ந்துதான் ஒரு அற்புதத்தை செயல்பட முடியும். ஆனா சில நான் கரெக்டான விதத்துல செயல்பட்டால் அந்த அற்புதம் நடக்கும். அதுக்குதான் நான் சொல்ல வருகிறேன். இதுதான் கடைசி. எதை கேட்கணும்னாலும் இந்த பகுதியை கரெக்டா தெளிவா கேள்வி பார்க்கலாம். வாசிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், செவி கொடுக்கிற இல்ல கொடுத்தபடியால், அவருக்கு என்ன தெரியும், கடந்த நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு செவி கொடுத்திருக்கிறீங்க, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் என் செவி எனக்கு செவி கொடுக்கிறீங்க நான் அறிந்திருக்கிறேன். அவரு சொல்றாரு, ஐ நோ, எனக்கு தெரியும், என் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், எப்பொழுதுமே என் வார்த்தையை கேட்கறீங்க தெரியும், அதனால நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளவு பேர் நீங்க என்னோட சொல்றீங்க, என்னுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் ஒவ்வொரு தேவையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. கேட்கறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் எனக்காக செயல்படுவார். ஆமென், செயல்படுவார். வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பாருங்களேன், ஆனாலும் என்னது வாசிங்க, நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள், நீர் என்னை அனுப்பினதை இந்த சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அவருக்காக இதை சொல்றேன். இந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் எதுக்காக செய்யறாருன்னா, இந்த ஜெபத்தை கூட செய்யாமலே லாஸ்ட் போய் வெளில வந்திருப்பாரு. இந்த ஜெபத்தெல்லாம் ஏன் அவர் பண்றாருன்னா, அப்பவாது இவங்க நம்பணும், பிதாவானவர் இவருடைய ஜெபத்தை கேட்டு கிரியை செய்கிறார் என்று இவர்களை பார்க்கணும். நான் நம்புகிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் சபையா இருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை பார்த்து உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள், நம் தேவன் உண்மை உள்ளவர். அந்த யூதர்கள் எப்படி இயேசுவை சந்தித்து நீரே உண்மை உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டார்களோ, அதே போல இந்த நாட்கள்ல தேவனுடைய விடுதலையை பார்க்க போகிறபடியால் இந்த உலகம் நம் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை சொல்ல போகிற நாட்களாய் இது காணப்படுகிறது. எழும்பு மகனே, எழும்பு மகனே, எழும்பு, இது உன்னுடைய காலமாயிருக்கிறது. நீயும் நானும் தெளிந்த ஜெபத்தோடு தெளிந்த புத்தியோடு பேசும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். முடிங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவ்வளவுதான், லாசருவே வெளியில வாங்கினார். இன்ஃபேக்ட் லாசருவே வெளியில வான்னு சொன்னோடனே வெளில வந்திருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்தெல்லாம் எதுக்காக இருக்கிறான்னா, அங்க இருக்கிற யூதர்களும் அவிசுவாசிகளும் அந்த ஜெபத்தை கேட்டு, என் ஜெபத்தை என் தேவன் கேட்கிறார்னு ஆசைப்பட்டார். இந்த நாட்கள்ல சொல்லுகிறேன், உங்க ஜெபத்தை அநேகர் பார்த்து தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லத்தக்க
உங்க வாழ்க்கையை உயர்த்துங்க. வேற யாருக்காவது ஜெப தேவையா, கஷ்டமா, பிரச்சனையா, போய் கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக இந்த நாட்கள்ல சும்மா இருக்கிற நேரத்துல அவங்களுக்காக ஜெபிக்க. அந்த ஜெபம் அற்புதத்தை செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி உங்க நிமித்தமாய் அநேக ஆத்துமாக்களை அவருடைய பிரசனத்துக்கு கொண்டு வருவார். இன்ஃபேக்ட் இதை பார்த்த யூதர்கள் இவருடைய தேவன் உண்மை உள்ளவர் என்று அறிந்து கொண்டார். அது அறிந்ததுதான் இந்த சூழ்நிலை மரணத்துக்கு ஏதுவானது இல்ல, பிதாவின் நாம மகிமைக்கு ஏதுவானதுன்னு கர்த்தர் சொன்னார். லாசருடைய மரணத்தை வைத்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு சேர்த்துக் கொண்டார். நான் நம்புகிறேன் இந்த கொரோனா வைரஸின் காலத்துல என் கர்த்தர் இது மரணத்துக்கு ஏதுவானது இல்ல, இது தேவனுடைய மகிமைக்கு ஏதுவானதுக்காக இந்த நேரத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்து அநேக ஆத்துமாக்களை அவருடைய சபையில, அவருடைய ஆலயத்துல, அவருடைய பிள்ளைகளாய் சேர்க்க போகிற ஒரு நாள் இது. வழிந்தோடுகிற நாள் இது. சபையே ஆயத்தப்படு. இனி சும்மா இருக்கிற காலம் அல்ல. இனி கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற காலம். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. அவருடைய ரட்சிப்பின் நாட்களை காண ஆயத்தப்படு. ஏனால் அவர் கிரியை செய்கிறத கண்கள் பார்க்க போகிறது. இங்கிலீஷ் அழகா சொல்லும், இங்கிலீஷ் அழகா எழுதியிருக்கோம், for I thank you Lord for I know that you hear my prayer. ரொம்ப அழகா அவர் நன்றி செலுத்துகிறாராம். ஏன்னா அவருக்கு தெரியும் என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். நாட்கள்ல சொல்லுகிறேன், நீங்க பேசுகிற ஜெபம் சும்மா வீட்டுக்காக, பிள்ளைங்களுக்காக, காசுக்காக பிச்சைக்கார ஜெபத்தை கேட்காதீங்க. ராஜாக்களை போல, பிரபுக்களை போல, ஆசாரியர்கள் கூட்டத்தை போல, ஒரு ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை போல தேசத்திற்காகவும், பட்டணத்துக்காகவும், உலகத்துக்காகவும் பார்த்து செழிப்பை பேச ஆரம்பிங்க. அப்படி பேசும்போது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு தேசங்களை விடுவிக்க வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. நாட்கள்ல தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. என்ன தெரியுமா, சபையை மூடின பிசாசுக்கு இது ஒரு தலாடியா, ஒரு பெரிய நெத்தியடியா இருக்கட்டும். சபை திறக்கப்படும் போது ஒரு பெரிய ஆத்ம அறுவடை உண்டாக்கப்படணும். இது மனிதனால் உண்டானது இல்ல, தேவனால் உண்டானது போல. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எல்லா 4 டைரக்ஷன்ல இருந்தோம் ஜனங்கள் சபைக்குள்ள ஓடி வந்து விழுகிற ஒரு காலமாய் காணப்பட்டோம். இனி நான் என் காசு, என் சம்பளம் எல்லாம் ஓட்ட எல்லா நாட்களும் முடித்து கர்த்தர் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு அந்த நம்பிக்கைக்காக தேடி ஓடுகிற ஜனங்களாய் கர்த்தர் கொண்டு வருவார் என்று ஆசைப்படுது. நாட்கள்ல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் நம்புகிறேன் திருப்பி சபை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஓவர்ஃப்ளோ கர்த்தர் கொடுக்க போறாரு. ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஏன்னா அவருடைய மகிமை எனக்காக, என் சபைக்காக வெளிரங்கமாக்கப்பட போகிறது. அவருடைய மகிமை ஆண்டுல கர்த்தர் கிரியை செய்ய போகிறது. நான் பார்க்க தான் போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எனக்காக செயல்படுகிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்துல என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீர் எங்களை வைத்து அற்புதங்களை செய்ய போகிறபடியால் நன்றி. எங்களை வைத்து இந்த பூமியில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறபடியால் நன்றி தகப்பனே. நாங்க இந்த பூமியை பார்த்து ஜீவனை பேசுகிறோம். இந்த பூமியை பார்த்து ரட்சிப்பை பேசுகிறோம் தகப்பனே. இந்த பூமியில இருக்கிற எல்லா இருளின் சூழ்நிலைகள் வெளிச்சமாய் மாறுவதாக, எல்லா கொரோனா வைரஸின் அழுத்தங்கள் மறைவதாக கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய ஜீவன் உண்டாவட்டும் கட்டளையிடுகிறேன் தகப்பனே. வைரஸ் இருக்கிற இடம் இல்லாதபடி கர்த்தர் அழியட்டும் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, விசுவாசிகளை கை வருகிறேன். கர்த்தர் விசுவாசிகளை கரம் பிடிப்பீராக, உடைய பிள்ளைகளை கரம் பிடிப்பீராக. ஆண்டவரே, இப்பொழுது இந்த காலத்துல உம்முடைய அன்பின் கரம் அவங்களை அப்படியே அணைத்து அவங்களுடைய அப்பாவுடைய பிரசனத்துக்குள்ள மூடிக்கொண்டு உடைய பாதுகாப்பின் கரத்தினால நடத்தி ஒவ்வொரு தேவைகளும் சந்தித்து கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றத நீர் காண்பித்து கொடுக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். சூழ்நிலைகள்ல தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். அநேக பெரிய சாட்சிகள் உண்டாக்கப்படட்டும். செத்த நிலைமைகள், செத்த காரியங்கள், இனி இதுமேல் நடக்காது நினைச்ச காரியங்கள் அற்புதமாய் மாறுவதாக ஜெபிக்கிறேன். இந்த நாட்கள் ஒரு அற்புதத்தின் நாட்களாய் காணப்படட்டும். மரித்த காரியங்கள் உயிர்ப்பிக்கிற நாட்களாய் மாறட்டும். ஓ, இந்த சூழ்நிலை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாய் மாறுவதாக ஜெபிக்கிறேன். தடைகளை உடைங்க. சந்தோஷம், விடுதலை, பாதுகாப்பு, பரிபூர்ண சுகம், பரிபூர்ண செழிப்புண்டாவதாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதி, கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துங்க. எல்லாம் சின்ன சின்ன ஆசைகளை கூட சந்திப்பீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. சீக்கிரமாய் மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோட இருந்து அதிசயங்களை காண செய்வார். Take care. Happy times. God bless you.